உணவே மருந்துன்ற வகையில் தான் நம்ம வந்து வீடுகளில் நம்மளோட முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம கொரோனா காலத்துக்கு அப்புறம் இது வந்து மூலிகைகளின் அவசியம் வந்து தெரிய ஆரம்பித்து எளிமையான வீட்டு வைத்தியங்களுக்கான மூலிகைகளை வளர்க்க தொடங்கியிருக்கோம். எலும்பொட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. பொதுவாக வந்து அது எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதை அப்ளை பண்ணணுங்கிறது தாண்டி எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம தினசரி உணவில் வந்து அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் சாப்பிட்லாங்கிறத ஒரு சித்த வைத்தியர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஹர்புக்கே வந்து காஸ்மெட்டிக் ஆங்கிளும் இருக்குது, பர்பஸும் இருக்குது, கலினரி பர்பஸும் இருக்குது. அந்த மாதிரி ஆங்கிள்லேயே தேடல ஆரம்பிச்சது. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த மூலிகையோட பயன்பாடு வந்து இன்னும் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருந்தது. எங்களோட மாடித்தோட்டம் அப்போ எப்படி பிரபலமாச்சுன்னா, நேராக பார்க்க முடியும். ஒரு ப்ராக்டிஷனராக என்னை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான ஊக்கம் கிடைச்சது. நம்மளும் இதை செய்ய முடியும் அப்படின்னு. நானும் அதே மாதிரி தான், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஷனர்ஸை போய் பார்த்தேன். பப்ளிக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ்லேருந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அவங்களோட எஜுகேட்டிவ் டூரிசம்காக வராங்கன்னாலும் அவங்க வரும்போது இந்த ஒன் ஹோல் டேல அவங்களுக்கு வந்து இந்த 1000 மூலிகைகள் பற்றின ஒரு குறைந்தபட்ச நாலேஜ் எங்களால் கொடுக்க முடியும். வெளிநாட்டுக்கே வந்து நம்மளோட மூலிகைகளோட மகத்துவம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அவங்க அந்தந்த நாட்டிலையுமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசனை பற்றி திரும்பி போக ஆரம்பித்தாங்க. வணக்கம், என்னோட பேர் சுபஸ்ரீ. நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் வந்து பொதுவாக மதுரை மாதிரி இடங்களில் வந்து பாரம்பரியமாகவே நம்மளோடதில் வந்து வீட்டு தோட்டம்ன்றது நம்மளோட வாழ்வியலோடு சேர்ந்தே தான் இருக்கும். அந்த வகையில் எங்களோட வாழ்க்கை முறையும் வந்து தோட்டம் அமைப்பது, தோட்டம் பராமரிப்பு, அதே மாதிரி சனி ஞாயிறில் வந்து வீட்டை சுற்றி நம்ம வந்து அந்த தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள் தான் எங்களோடையே சேர்ந்து வரும். மதுரையிலேருந்து திரும்ப சென்னை மாதிரி நகரத்துக்கு வந்து ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து தரை தோட்டம்ன்றதுலேருந்து ஒரு மாடி தோட்டமாக மாறிச்சு. எங்களோட அந்த ஹாபிங்கிறது அப்படி மாறிடுது. தோட்டம்ன்றது வந்து நமக்கு ஒரு கலையாகவே வந்ததுக்கும் போது அது மாடியாக இருந்தால் என்ன, தரை தோட்டமாக இருந்தாலும் அந்த ஆர்வம் வந்து நம்மளை விட்டு போகாது. அந்த ஆர்வத்துக்கான வாய்ப்பாக வந்து அந்த மாடி தோட்டம் எனக்கு அமைஞ்சது. அதுலேயும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பத்தில் வந்து காய்கறிகள், பூக்கள் அந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். பொதுவாகவே நம்ம வீடுங்களில் பாரம்பரிய மருத்துவம்ன்றது வந்து மருத்துவமாக பார்க்காம உணவே மருந்துன்ற வகையில் தான் நம்ம வந்து வீடுகளில் நம்மளோட முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வயிறை க்ளீன் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் வார நாட்களில் வாரத்துக்கு 2 முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது இதுவும் ஒரு மருத்துவமாக தான் நம்ம வீடுகளில் இருந்திருக்கு. நாளடைவில் அதெல்லாம் நம்ம இழந்துட்டு வரோம். பொதுவாக வீடுகளில் வந்து காய்கறி தோட்டமும் பூத்தோட்டமும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மூலிகை தோட்டம்ங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குங்கிறத நிறைய பேர் கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறையா உணர்ந்தோம். ஏன்னா மூலிகைகளின் அவசியம் வந்து தெரிய ஆரம்பித்து எளிமையான வீட்டு வைத்தியங்களுக்கான மூலிகைகளை வளர்க்க தொடங்கியிருக்கோம். அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து மாடி தோட்டங்கள் அமைச்சிட்டு வராங்க. நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் பகிர்ந்துக்கும் போது அவங்க சில மூலிகைகளை பற்றின நாலேஜை கொடுப்பாங்க. இப்படி இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 400 மூலிகைகளை கொண்ட மாடி தோட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருந்தது. புத்தகங்கள் தான் எனக்கு வந்து மெயின் இது. அதில் வந்து அந்த புத்தகங்கள் எழுதினவங்களோட தொடர்பு, அப்போ அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய மூலிகை ரகங்கள், அப்படி தான் என்னோடய கலெக்ஷன் வந்தது. இப்போ நம்ம காய்கறிகள், பூக்கள்னால் நம்ம செலவழிச்சிருவோம். அதாவது காய்கறியை உணவாக சமைச்சு சாப்பிட முடியும். இந்த மூலிகைகளை வந்து நம்ம வந்து ஒரே நாளில் கன்சியூம் பண்ண முடியாது, ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்துலேயோ கன்சியூம் பண்ண முடியாது. அப்போ இந்த மூலிகைகள் அதிகமானால் இதை என்ன செய்யலான்ற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அப்போ வேல்யூ அடிஷன், நான் ஏற்கனவே ட்ரைனிங்லாம் போயிட்டு இருந்ததுனால வேல்யூ ஆடட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், வேல்யூ ஆடட் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு புதிய அறிமுகமாக இருந்தது. அப்போ அதை நோக்கி நான் என்னோட பயணம் ஆரம்பித்து மூலிகை மதிப்பு கூட்டல் செய்யப்பட்ட பொருட்களை வந்து நான் அத்ரி ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல என்னோடய வீட்டு தேவை பூர்த்தியானது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இதோட ஃபீட்பேக் நல்லதுன்னு கொடுத்தாங்க. அதுதான் என்னை என்கரேஜ் பண்ணுச்சு. எலும்பொட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து நான் எலும்பொட்டியை அது வந்து எலும்பு தேய்மானத்துக்கும்
உடைந்த எலும்புகளை சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகை. ட்ரைபல்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை வீட்டு தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பித்ததில் என்கிட்ட வந்து ட்ரையாகவும் வந்து வாங்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. பச்சை மூலிகையும் வாங்க ஆரம்பித்தாங்க, காய்ந்த மூலிகையும் வாங்கிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் நம்ம இது வந்து முதல்ல என்னோட புரிதல் வந்து எப்படி இருந்ததுன்னா, அது வந்து உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கக்கூடிய மூலிகைன்ற அளவில் தான். அப்புறம் நிறைய ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்கும்போது தான் இந்த மூலிகையில் வந்து ஆர்மோகார்பம் செனாய்ட்ஸ்னு அதோட பொட்டானிக்கல் நேம், அதை பற்றி ரிசர்ச் ஆர்டிக்கிள் படித்தா அதில் வந்து என்ன நிறைய தெரிய வந்ததுன்னா, போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, டிஷ்யூஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. வெறும் போன் ஃப்ராக்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, உடனடியான இப்போ பொதுவாக வந்து அது எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதை அப்ளை பண்ணணுங்கிறது தாண்டி எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம தினசரி உணவில் வந்து அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் சாப்பிட்லாங்கிறத ஒரு சித்த வைத்தியர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நமக்கு மதிப்பு கூட்டல் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து எலும்பூட்டியில் ஸ்மூதி மிக்ஸாக மாற்றினோம். அதில் வந்து நம்ம முந்திரி பாதாம்லாம் சேர்த்து சில கூட்டுப்பொருட்களோடு சேர்த்து அதை வந்து பாலில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு மிக்ஸாக மாற்றினோம். அப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸுங்கிறது எங்களோட ரொம்ப பாரம்பரிய உணவு. நிறைய பேர் மறந்துருந்தாங்க. நான் சொல்கிறது அந்த 2002 to 2005 வந்து திரும்ப அதை ரிவைவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து உளுத்தங்களி மிக்ஸுன்னு ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தோம். அதுவும் வந்து நிறைய பேர் வந்து அப்போ இந்த அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ் நிறையா ஈடுபாடு இருக்கிறவங்க, ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு போகிறவங்க, குழந்தைகள், அந்த தாய்மார்கள் வந்து என் குழந்தை வந்து கராத்தே கற்றுக்குறாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வரணும், அதுக்காக வாங்கிக்கிறோன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க. காஸ்மெட்டிக்ஸில் வந்து எங்கள் தோட்டத்திலே விளையிறக்கூடிய பொடுதலை, நீர்பிரம்மி, கரிசலாங்கண்ணி, கேசவர்தினி, இந்த மாதிரி மூலிகைகளை அடிப்படையாக வச்சு ட்ரைனிங்லையும் சொல்லுவோம், இந்த மூலிகைகளை வச்சு நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலான்னு. வீட்டில் செய்ய முடியாதவங்க வந்து எங்கள்கிட்டையும் வந்து தைலமாக ஹேர் ஆயில் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்களோட மாடித்தோட்டம் அப்போ எப்படி பிரபலமாச்சுன்னா, நேராக பார்க்க முடியும். ஒரு ப்ராக்டிஷனராக என்னை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான ஊக்கம் கிடைச்சது, நம்மளும் இதை செய்ய முடியும் அப்படின்னு. நானும் அதே மாதிரி தான், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஷனர்ஸை போய் பார்த்தேன். நம்ம ஒருத்தர் அதை செய்யும் பின்பற்றி அதைப்படியே அதை நடந்துக்கிறாங்கன்னு போது அவங்க கடந்து வந்த கஷ்டங்களை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் எடுத்து நம்ம முன்னேற முடியும். அதனால் அதன் மூலமாக என்னோட ட்ரைனிங்க்கு வந்தவங்களும் என்னை வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணது என்னென்னா, என்னை ஒரு ப்ராக்டிஷனராக பார்த்தாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த மாதிரி நம்ம இது சாத்தியம், மூலிகை மருத்துவம் வந்து சாத்தியம்ங்கிறதுனால அதை வந்து எனக்கு ஊக்கமாக இருந்தது. ஒவ்வொரு மூலிகையை எடுத்து விரிவாக படிக்க அந்த ஒரு மூலிகைக்கு பல நோய்களை அகற்றக்கூடிய தன்மையும், அதோட ஒரு ஹர்புக்கே வந்து காஸ்மெட்டிக் ஆங்கிளும் இருக்குது, பர்பஸும் இருக்குது, கலினரி பர்பஸும் இருக்குது. அந்த மாதிரி ஆங்கிள்லேயே தேடல ஆரம்பிச்சது. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அந்த மூலிகையோட பயன்பாடு வந்து இன்னும் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அப்படி அந்த தீம் போட்டு செக்ரிகேட் பண்ணி மூலிகைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பித்த போது தான் எங்களுக்கு வந்து அந்த 400 வகையான மூலிகைகள் வந்து எங்களை அறியாமையே அந்த ரீச் கொண்டு வர முடிஞ்சது. அந்த வகையில் நான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிசனல் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்னு குஜராத்தில் இருக்குது. அங்கே வந்து நான் ஒரு பயிற்சி வகுப்பு, கோவிட் காலத்தில் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு 21 days ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருந்தது. அதில் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கும்போது தான் பிரதம மந்திரியோட அந்த மன் கி பாத் ப்ரோக்ராம்லேருந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, மூலிகை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை நாங்கள் வந்து இந்த எபிசோடில் வந்து பிரதமர் சொல்ல போகிறாரு, அதில் உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து யாரையாவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு என்னையும் இன்னொரு அம்மாவையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களை பேட்டி எடுத்தாங்க. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் அது. ஸோ எதற்கு செய்கிறோம், இந்த மாதிரியான என்ன செய்கிறோம், இது கலெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோமே, சரியான இதில் தான் போயிட்டுருக்கோமான்ற ஒரு டவுட் வரும்போது இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது நம்ம வந்து இன்னும் அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், ஊக்குவிப்பாக இருந்தது. அதை தொடர்ந்து கவர்னர் மாளிகையிலையும் வந்து எங்களை 100வது எபிசோடு இந்த மன் கி பாத்துக்கு வந்து எங்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக குடியரசுத் தலைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. நிறையா தோட்டங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். காலேஜஸ், ஸ்கூல்ஸுக்கும் வந்து டீம் செட் பண்ணி நாங்கள் வந்து தோட்டங்கள் அமைச்சு தந்திருக்கோம்.
இந்த இடம் வந்து 8 ஏக்கர் தென்காசி மாவட்டத்தில் கோவிந்தபேரின்னு ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம அத்திரிமலையை ஒட்டின இடம் இது. இந்த இதில் வந்து என்னோட ட்ரீம், என்னோட 25 வருட கனவுன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இங்கே வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 மூலிகைகள் கொண்ட ஒரு மூலிகை வனமாக இருக்கணும்னு பார்க்குறேன். அந்த மூலிகை வனம் என்னவா இருக்கணும்னா, அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு பயிற்சி தளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வர்றவங்க வந்து ஒரு நாள் தங்களோட ஒரு 1 டே வந்து ஒரு எஜுகேட்டிவ் டூரிசம்ன்ற கான்செப்டில் இங்கே இருக்கிற மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான வேலைகளும் இப்போ போயிட்டுருக்கு. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா, பப்ளிக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ்லேருந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அவங்களோட எஜுகேட்டிவ் டூரிசம்காக வராங்கன்னாலும், அவங்க வரும்போது இந்த 1 ஹோல் டேல அவங்களுக்கு வந்து இந்த 1000 மூலிகைகள் பற்றின ஒரு குறைந்தபட்ச நாலேஜ் எங்களால் கொடுக்க முடியும். அந்த மூலிகைகள்லேருந்து பயன்களோடு நாங்கள் போர்டு எழுதி வச்சுருப்போம். அந்த மூலிகைகள் பற்றி இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க பயிற்சியும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். மெயினாக வந்து ஐடென்டிஃபிகேஷன், சரியான மூலிகைகள் இந்த இடத்துக்கு போனால் நம்ம பார்க்க முடியுன்ற அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கான இடமா இந்த தோட்டம் அமையணும்னு நினைக்கிறோம். இதற்கப்புறம் வந்து இதில் வேல்யூடட் இந்த மூலிகைகள் இருக்குது, இதை வந்து என்ன மதிப்பு கூட்டல் செய்யலாம், கமர்ஷியலாக நம்ம வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வந்து நம்ம உணவே மருந்துன்னு வீட்டு தேவைக்கான மருத்துவமாகவும் இதை ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். அதை தாண்டி விவசாயிகள் கூட இதை வந்து ஒரு அவங்க ரெகுலராக போடுற நெல், கரும்பை தாண்டி மூலிகை விவசாயத்துக்குள்ளேயும் போனாங்கன்னா கமர்ஷியலி வைபிள் ஹெர்பல் கிராப்ஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தர முடியும். அதற்கான அது மதிப்பு கூட்டல் இருந்தால் அந்த விவசாயியே வந்து டைரெக்டாக விற்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகும். அப்போ நம்ம இடத்த விட்டு ஒரு எந்த மூலிகையும் வந்து அழிஞ்சிட்டு போகாது. ஒவ்வொரு மூலிகைக்கும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டோம்னா அவங்களே எடுத்து அதை அடுத்த ஃபர்தராக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டும் இடமா இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மூலிகை தோட்டத்துக்கு வந்து பார்வையிட்டு வர்றவங்க வந்து எங்கிட்ட மூலிகை பயிற்சி வகுப்புகள் எடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ மூலிகைகள் இருக்கிற இடத்துல வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ வந்து ஒரு நாள் பயிற்சியாக வந்து நாங்கள் இதை கற்றுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து அந்த மாதிரி இடங்கள்லேருந்தும் கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்லேருந்தும் என்னோட தொடர்பில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு இதை வந்து ஒரு மாதிரி தோட்டமாக வைக்கிறது ஒரு பட்சம், இன்னொன்று வந்து ஒரு பயிற்சி வகுப்புக்கான ஒரு தளமாக இதை மாற்றலான்ற ஒரு ஐடியா வந்து என்கிட்ட இப்போ உருவானதுனால இந்த தோட்டத்திலேயே வச்சு ஒரு நாள் பயிற்சி வகுப்புகள், மூலிகை அறிமுக வகுப்புகள், 2 நாள் வகுப்புகள், ஒரு வாரத்திற்கான வகுப்புகள்னு அறிமுகப்படுத்திடலான்ட்டு ஒரு திட்டம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து வீட்டு மருத்துவம்ன்றது தாண்டி இப்போ இருக்கிற இதில் மூலிகைகளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அழகு குறிப்புலையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டு தேவைகளில் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாகவும் ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டக்கூடிய மூலிகைகளாகவுன்றது எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்து என்னை பொறுத்தவரை வந்து நம்ம எப்போ ஃப்ரீயாக கொரோனா காலத்தில் எல்லாரும் இருந்தோமோ அந்த சமயத்தில் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்து வெளிநாட்டுக்கே வந்து நம்மளோட மூலிகைகளோட மகத்துவம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அந்தந்த நாட்டிலையுமே அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெடிசனை பற்றி திரும்பி போக ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க பாரம்பரிய மருத்துவம்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதை நோக்கின பயணம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அதுலேருந்து தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஸ்வகந்தான்ற மூலிகை இருக்கு இல்லையா, அஸ்வகந்தான்ற மூலிகை வெளிநாடுகளையும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஆங்ஸைட்டி ரிலீஸ்க்கு வந்து எனக்கு அஸ்வகந்தா கொடுங்கன்னு சும்மா ஒரு அதாவது நார்மலாக பேசுகிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன், எனக்கு அஸ்வகந்தா டீ வேணும்னு வெளிநாட்டவர்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தை வாய்ப்பும் இப்போ அஸ்வகந்தான்ற மூலிகைக்கு இருக்குது. அந்த மாதிரி எப்பயுமே பெரனியலாக ஒரு தேவை இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறையா இருக்குது. அதற்கான இப்போ உற்பத்தியும் இப்போ அதிகமாகிட்டு வருது. அந்த வேல்யூஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கான தேவை இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது மூலிகை மருத்துவம், மூலிகை சார்ந்த விவசாயம் இதுவுமே வந்து
ஜாஸ்தி ஆகிட்டு இன்க்ரீஸாக தான் ஆகிட்டு போகுதே ஒழிய இதுக்கான குறைவுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரனியல் டிமாண்ட் நம்ம நாட்டுக்கு இருக்கும். நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மூலிகை விவசாயத்தில் நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாகணும். நம்ம வெளிநாட்டு தேவைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு நம்மளோட உள்நாட்டு தேவையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கே நமக்கு வந்து இந்த மூலிகை விவசாயம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும். நம்மளோட எக்கானமியும் பூஸ்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற இந்த மூலிகை விவசாயத்தை வீட்டுக்கு வீடு நம்ம வந்து கையெடுத்து இதோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஒரு வீட்டு தோட்டம் மூலமாக எடுத்துகிட்டு போய் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு கம்யூனிட்டி கார்டனிங் அந்த லெவலில் கொண்டு போகணும். ஏன்னா இப்போ வந்து சென்னை மாதிரி வேறு நகரங்களில் வந்து மூலிகை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை பயன்படுத்தக்கும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இடவசதி கிடையாது. அவங்க வந்து கம்யூனிட்டி கார்டனிங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். மாடி தோட்டம் அமைச்சுக்கலாம். விவசாயிகள் வந்து பாரம்பரிய அதாவது நெல் ரகத்தெல்லாம் இப்போ மீட்டெடுத்து கொண்டு வர அதே விவசாயிகள் திரும்ப பாரம்பரிய மூலிகைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் வந்து அவங்களோட விவசாயத்தில் வந்து ஒரு பகுதியாவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளோட இந்திய நாட்டு வணிகத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் இருக்க முடியும்.